ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। தன்னை இழந்து தன் மனைவியை இழந்து தன் குழந்தைகளை இழந்து தன் ஜீவிதத்தை இழந்து தன் ஆயுளை இழந்து அத்தனையும் இழந்து இருக்கக்கூடிய கபோதம் என்று சொல்லக்கூடிய மாடப்புறா குடும்பத்துடன் வேட்டையாடக்கூடிய வேடுவனிடத்திலே இரையாகி போகின்ற காட்சி. இதை சொல்லிவிட்டு இவ்வளவு விரிவாக பேசியதற்கு பிறகு இந்த கப்போதகா என்று சொல்லக்கூடிய மாடப்புறாவிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டவை இதுதான். என்ன கற்றுக்கொண்டேன்? கடைசி 2 பாடல் அழகான ஒரு முடிவுரை மாதிரி கொடுக்கிறார். ஏவம் குடும்பவ்யசாந்தாத்மா துவந்த்வா ராமே பதத்ரிவத் புண்ணியன் குடும்பம் கிருபணஹா சானுபந்தோ வசீததி. இதுதான் ஒருவனுடைய வாழ்க்கையினுடைய நிலையாக இருக்கிறது. பேர்பட்ட குடும்பம் புஷ்ணன், குடும்பத்தை போஷாக்கு செய்வதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்கின்றானாம்? அவசீததி, நாசம் செய்து கொள்கின்றான். தனக்கு அந்நியமாக எது ஒன்றை தனக்கு அந்நியமாக, எனக்கு அந்நியமாக எது ஒன்றை நான் சேர்த்து கொண்டாலும், போஷாக்கு செய்தாலும், நட்பு பாராட்டினாலும் அவை அத்தனையும் நம்மை விட்டு போகும் தன்மை படைத்தவை. நாமும் அதை விட்டு போகும் தன்மை படைத்தவை. இங்கே சொல்கிறார், குடும்ப புஷ்ணம் ச அனுபந்தா, குடும்பத்தை
போஷாக்கு செய்வதிலேயே தன்னுடைய வாழ்க்கையானது நாசம் அடைந்து விடுகிறது. குடும்பம் என்பது என்னது? அனுபந்தம், நாம சேர்த்து கொண்ட பரிவார கூட்டங்கள். அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, கூட பிறந்தவர்கள், நம் மூலமாக வந்திருக்கக்கூடிய ஜீவராசிகள், இதெல்லாம் குடும்பம் என்றால் இவை அத்தனையும் என்னுடைய வாழ்க்கையில் எனக்காகவே இருக்கிறது, நான் அதற்காகவே இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் இவைகளுக்காக இவன் அவசீததி, அழிந்தே ஆகவே நாசத்தை அடைவான், அடைந்தே தீருவான். எந்த மனோநிலையிலே, எந்த அனுபவத்தை கொண்டவனாய் இவன் இந்த மாதிரி அழிந்து போகிறான்? குடும்ப பாரத்திலே அழுந்தியவனாய். குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு கட்டமைப்புக்குள்ளே போய் தன்னை அழுத்திக் கொண்டு தான் அழிந்து கிடக்கிறான், யாரும் அழுத்தவில்லை. நமக்கு நாமே ஒரு சிறையை ஏற்படுத்தி கொண்டு அந்த குடும்பம்ங்கிற சிறைக்குள்ளே போய் நாம் அடைபட்டு அது நமக்கு சுகத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறோம், அது நமக்கு நன்மையை செய்யும் என்று நினைக்கிறோம், அது நமக்கு பாதுகாப்பானது என்று நினைக்கிறோம், அது நம்மை எல்லா வகையிலும் உயர்த்திவிடும் என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த குடும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த சிறை வெளியிலிருந்து பார்க்கின்றவரை நல்லதை போல இருக்கிறது. எப்பொழுது ஒருவன் உள்ளே வந்து விழுந்து விடுகிறானோ அதிலிருந்து அவனால் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. அதனால்தான் பகவான் சொல்றார், தைவீகேஷா குணமயி மம மாயா துரத்தியா மாமேவையே பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்தித்தே. உபனிஷதம் சொல்லி அனுப்புகிறது மாணவனிடத்திலே, 12 வருட காலங்கள் ஆசிரமத்திலே அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நிறைவு செய்திருக்கிறாய். இப்பொழுது நீ கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ளே போகிறாய். அந்த ஆசிரமம் உன்னை அழுத்தி விட வேண்டாம் என்றால், இந்த ஆசிரமத்திலே போய் நீ தொலைந்து விட வேண்டாம் என்றால், உன்னுடைய இலக்கானது மறந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நிறைய சட்டங்களை எல்லாம், வழிமுறைகளை எல்லாம் சொல்லி அனுப்பியது நாம் பார்த்தோம் தைத்திரிய உபனிஷத்துல. ஸ்வாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதித்தவ்யம், தேவ பித்ருகார்யாபியாம் ந பிரமதித்தவ்யம், மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவ, யானியனவத்யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி நோ இதராணி. பிரிவா பார்த்தோம். அதனால்தான் நம்மை நாம் தொலைத்து விட வேண்டாம், குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போய் நம்மை நாம் தொலைத்து விட வேண்டாம் என்றால், தொலைந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால், 2 பொருள்களோடு நாம் எப்பொழுதுமே தொடர்பை துண்டிக்காமல் இருத்தல். ஒன்று குரு, மற்றொன்று சாஸ்திரம். இந்த 2னுடைய தொடர்பையும் துண்டித்து விட்டால் நாம் காணாமலேயே போய்விடுகிறோம். சம்சார பாரம் நம்மை முழுமையாக அழுத்தி தொலைந்து போய்விடுகின்ற தன்மையை நாம் பார்க்கிறோம். இந்த குடும்ப பாரமானது நம்மை முழுமையாக குடும்பத்தை போஷாக்கு செய்வதிலேயே, குடும்பத்தை வளர்த்து கொண்டு போவதிலேயே, பரிவார கூட்டத்திற்கு நன்மை செய்வதிலேயே என்னுடைய வாழ்க்கையை தொலைந்து விடுகின்றதா? என்னுடைய மனம் எப்படி இருக்குமா?
சொல்றார், அசாந்த ஆத்மா. மனம் அசாந்த நிலையை எப்பொழுதுமே வைத்திருக்கும். அசாந்த ஆத்மா. சாந்தி என்பது ஒரு காலத்திலும் இந்த குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடியவர்களுக்கு கிடையாது. அதனால தான் இப்பேற்பட்ட மக்கள் மனதை பாரம் அழுத்துவதனால தான் இந்த பாரத்தினாலே, குடும்ப பாரத்தினாலே அழிந்து கிடைக்கிறோம் என்பது தெரியாமல் ஏதோ ஒன்று அழுத்துகிறது என்று தெரிவதனாலே அதிலிருந்து வெளியில வருவதற்கு விதவிதமான சாதனங்களை இன்னைக்கு நாம் எடுத்துக்கிறோம். ட்ரக்கிங் போவது, யோகா அபியாசம் செய்வது, அதிகமான தூரம் நடைபயிற்சி செய்வது, சைக்கிள் ஓட்டுவது, ஓட்டப்பயிற்சி செய்வது, சினிமா பார்ப்பது, விதவிதமான கண்ணுக்கும் மனதுக்கும் கவர்ச்சியை கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு போவது, இதெல்லாம் இந்த மன அழுத்தத்திலிருந்து தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகள். ஒன்றும் கிடைக்கவில்லையா, ஆலயத்துக்கு போவது. எதற்காக பின்னாடி ஓடிக்கொண்டே இருக்கிறாய்? ஏன் இவ்வளவு சாதனங்களுக்கு பின்னாடி ஓடுகிறாய்? என்ன பண்றது? மன அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அசாந்த ஆத்மா. இந்த அசாந்த தன்மை என்னை குடும்ப பாரத்திலேயே அழுத்தி வைத்து அந்த அமைதி இல்லா தன்மையிலிருந்து என்னை விடுவிப்பதற்கு அதுவால் முடியாத நிலையானது ஏற்படுகிறது. இரண்டாவது சொல்றார், துவந்துவா ராமஹா. இவர்கள் எப்படி இருப்பார்களாம் அந்த ஆசிரமத்திலே? துவந்துவம், இருமைகள் என்பது இவர்களை விட்டு போகவே போகாது. இருமையிலேயே ரமிக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். உடல் நிலையிலே சீதம் உஷ்ணம், உள்ளத்து நிலையிலே சுகம் துக்கம், அறிவு நிலையிலே மானம் அவமானம். சீதோஷ்ண சுக துக்கேஷு ததா மானாபமானயோஹோ. இது 3 சரீர நிலையிலே உண்டான இருமைகள். பிரியம் அப்பிரியம், ஜெயம் அஜயம், யோகம் வியோகம், போகம் ரோகம். இந்த இருமைகள் என்பது இவர்களை விட்டு நீங்குவதற்கு வாய்ப்பே இல்லை. இருமைகள் நீங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஆசிரமம் தான் கிரகஸ்த ஆசிரமம். அதனால தான் அந்த ஆசிரமத்தில் யஜ்ஞ வாழ்க்கை முறை என்பதை வைத்தார்கள். வெறுப்பிலிருந்து நான் விடுபட்டு எப்பொழுதும் நான் இறைவனோடையே இருக்க வேண்டும், சாஸ்திரத்தோடையே இருக்க வேண்டும், குருவோடையே இருக்க என்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆசிரமம் கிரகஸ்த ஆசிரமம். ஆனால் அங்கே இவர்கள் இருமை என்பது இவர்கள் ரமிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. ஏற்கனவேயே இருமையினுடைய வெளிப்பாடு தான் நம்ம எல்லோரும் பிறந்ததுக்கு காரணமே. இந்த உலகத்தில் நாம் பிறந்தது காரணமே இருமைதான். இருமையில் தான் எல்லோரும் பிறந்திருக்கிறோம். பகவான் சொல்றார், இருமை என்பதுதான் நமக்கு பிறவிக்கு காரணமாக இருக்கிறது. இருமையிலே மோகம் கொண்டவர்கள், துவந்துவத்திலே மோகம் கொண்டவர்கள் இந்த உலகத்திலே மீண்டும் மீண்டும் ஜனிக்கிறார்கள். இந்த இருமை இந்த குடும்பஸ்தனை
மிகவும் பலவந்தமாக பிடித்து கொண்டு அதிலேயே ரமிக்கும்படி செய்து விடுகிறது. அப்போ அசாந்த ஆத்மா, மன அமைதி என்பது இவனுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. இருமை இவனை விட்டு நீங்காமல் இருக்கிறது. மூன்றாவது தோஷம் சொல்றார், கிருப்பனஹா, மனதிலே கோழைத்தனம் என்பது, பலகீனமான மனம் என்பது இவனுடைய இயல்பாக ஆகிவிடும். அர்ஜுனன் சொல்றான் அல்லவா, கார்பண்ய தோஷா உபஹதா ஸ்வபாவஹ பிருச்சாமி த்வாம் தர்மசம் மூடச்சேதாக யச்ரேயஸ்யாத் நிஷ்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம். நான் பலகீனமான மனம் படைத்தவனாய், கோழை மனம் படைத்தவனாய் ஆகிவிட்டேன் கிருஷ்ணா. என்னுடைய மனம் இப்பொழுது கோழைத்தனமான மனமாக ஆகிவிட்டது, பலகீனமான மனம் படைத்ததாக ஆகிவிட்டது. அந்த பலகீனமான மனதனுடைய வெளிப்பாடுதான் எது எல்லாம் எனக்கு பலத்தை கொடுக்கும் என்று நாம் கற்பனை செய்து வைத்திருக்கிறோமோ அதை நோக்கியே நம்மை ஓட வைக்கிறது. பாருங்கள், பலகீனமான மனம் படைத்த நான் இதெல்லாம் பலம் கொடுக்கும் என்பதாக நான் ஒரு கற்பனை உலகத்தை என்னிடத்திலே வைத்திருக்கிறேன். அந்த உலகத்தை நோக்கி என்னை சதா ஓட வைக்கும். ஒருவேளை எனக்கு பலகீனமான மனம் படைத்த எனக்கு செல்வம்தான் எனக்கு பாதுகாப்பு என்று நினைத்தால் செல்வத்தை அதிகமாக சேர்த்து விட வேண்டும். அதற்கு பின்னாடி ஓடுகிறது. அதை சேர்ப்பதிலேயே அதற்காக எல்லாவற்றையும் இழந்து விடுகிறேன். எல்லாவற்றையும் தூக்கி எறியவும் நான் தயார். உறவுகள் வேண்டாம், நல்ல உணர்வுகள் வேண்டாம், நல்ல பண்புகள் வேண்டாம், நல்ல தூக்கம் வேண்டாம், நல்ல ஆரோக்கியம் வேண்டாம், நல்ல அறிவு வேண்டாம், நல்ல பண்புகள் வேண்டாம், நல்ல நண்பர்கள் வேண்டாம், நல்ல தர்மங்கள் வேண்டாம், இறை சிந்தனம் வேண்டாம், எதுவும் வேண்டாம். அதான் ஒருத்தர் எழுதுறார், செல்வத்தை எப்படியாவது சேர்த்து விட வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு செல்வம் சேர்த்து விட்டான். இப்பொழுது அவனுக்கு வயோதிகம் என்பது வருகிறது. ஓய்வெடுத்துக்கொள் என்று 58 வயதிலே ரிட்டையர்மெண்ட் கொடுத்து விடுகிறார்கள். அதன் பிறகு மறைந்திருந்த அத்தனை நோய்களும் ஒவ்வொன்றாக வெளியிலே வர ஆரம்பிக்க சேர்த்த பணத்தை அந்த நோய்க்கு செலவிடுவதிலேயே தன் வாழ்க்கை போய்விடுகிறது. எந்த பணத்தை தான் வைத்துக்கொண்டு நல்லபடியாக வாழலாம் என்று நினைத்தானோ அந்த பணம் இப்பொழுது வியாதி போக்குவதற்குத்தான் இருக்கிறதே தவிர அதை வைத்து தனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, மற்றவர்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. எல்லாவற்றையும் தொலைத்து விட்டேன். பலகீனமான மனம் இப்பொழுது உறவுகள் என் பக்கத்திலே வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். யாரும் வருவதற்கு தயாராக இல்லை. ஏன்? அவர்களுக்கு வேண்டும் என்று சொல்லக்கூடிய காலகட்டத்திலே நான் என்னுடைய உறவை, என்னுடைய நேரத்தை, என்னுடைய அன்பை எதையுமே கொடுக்காமல் இருந்தேன். இப்பொழுது எனக்கு தேவைப்படும் போது அவர்கள் யாரும் வருவதற்கு தயாராக இல்லை. பலகீனமான மனம் தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க ஸ்நேகத்திலேயே இழந்து விடுகிறது. இந்த வாழ்க்கை இவ்வாறு இழக்கப்பட வேண்டாம் என்றால் நான் கபோதகன் என்று சொல்லக்கூடிய அந்த மாடப்புறாவிடத்திலிருந்து நான் தெரிந்து கொண்ட விஷயம், இறைவனை தவிர அல்லது ஆத்மாவை தவிர வேற எந்த ஒன்றிடத்திலும் நான்
சிநேகம் வைக்கக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டேன். இறைவனிடத்திலே நமக்கு பக்தி சென்றது என்றால் அது இந்த உலகத்திடத்திலே வரும்போது தூய அன்பாக வரும். உலகத்திடத்திலே நான் சிநேகம் கொண்டால் இறைவனிடத்திலே போகும்போது அது காமிய பக்தியாகத்தான் இருக்குமே தவிர அங்கே பிரேமை பக்தி என்பது இருக்காது. அதனால நம்முடைய பக்தி எல்லாமே உலகத்துக்கு சிநேகத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே இறைவனிடத்திலே போகும்போதும் அதே மனோநிலையில் தான் போகிறோம். இறைவா எனக்கு என்ன கொடுப்பாய்? காமிய பக்தி தான் செய்யும். நிஷ்காமிய பக்தி என்பது, ஸ்வரூப அனுசந்தானம் பக்தி என்பது நம்முடைய அனுபவத்திலேயே இல்லாத ஒரு தன்மை. அப்போ மனம் அமைதி இழந்து விடுகிறது. அசாந்தாத்மா துவந்துவாராமகா, இருமைகளிலேயே ரமிக்கக்கூடியவனாயிருக்கின்றான். கிருப்பணகா, மனம் உயர்ந்தவற்றை எண்ண வேண்டியது போய் அதை எண்ணக்கூடிய தகுதியை இழந்திருக்கக்கூடிய மனம் குடும்ப போஷணம் ச அனுபந்தகா அவசீததி, குடும்ப போஷாக்கு செய்வதிலேயே பரிவார கூட்டங்களோட அழிந்து போகின்ற காட்சி. என்ன பிரயோஜனம்? இதை சொல்லிட்டு கடைசியில முடிக்கிறார் பாருங்கள். யப்ராப்ய மானுஷம் லோகம் முக்தி துவாரமபாவ்ருதம் கிருஹேஷு ஸ்வகவத் சக்தா தமாரூடச்சுதம் விதுஹு. இந்த பிறவி என்பது மானுஷம் லோகம், மனிதனுடைய ஜென்மம். நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மானுடம் ஜென்மம் எதற்கு? முக்தி துவாரம் அபாவிருத்தம். முக்தி, வீடு பேறு அடைதல் முக்தி. முக்தி என்றால் விடுபடுதல். முக்தஹா, ஜீவன் முக்தஹா என்றால் ஜீவத்தன்மையிலிருந்து முக்தி அடைதல். நம்மை நாம் ஜீவன் அப்படின்னு சொல்றோம் அல்லவா, அந்த ஜீவத்தன்மையிலிருந்து முக்தி அடைவதுதான் ஜீவன் முக்தன். இப்ப ஜீவன் சொல்லும் போது நாம எதெல்லாம் சேர்த்து ஜீவன் சொல்றோம்? 3 குணங்களை, 3 குணங்களுடைய வாசனைகளை, அந்த 3 குணத்தில் அபிமானிக்கக்கூடிய அகங்காரியை, பிறகு அந்த 3 குணங்களினாலே வரக்கூடிய எண்ணங்களை, 3 குணங்களினாலே வரக்கூடிய சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரத்தை, இதையெல்லாம் ஜீவன் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஜீவன். அப்படின்னா இதிலிருந்து எல்லாம் விடுபடுகின்ற தன்மை பேர் தான் ஜீவன் முக்தன். ஏன் இதோட நாங்கள் வாழ்ந்து விட்டு போகிறோம்? இப்ப உங்களுக்கு என்ன வந்தது? ஸ்தூல சரீரத்தோட வாழ்ந்து விட்டு போகிறோம், சூக்ஷ்ம சரீரத்தோட வாழ்ந்து விட்டு போகிறோம், வாசனைகளோட வாழ்ந்து விட்டு போகிறோம், 3 குணத்தோடு அபிமானித்து கொண்டு அகங்காரியா இருந்து விட்டு போகிறோம். உங்களுக்கு என்ன வந்தது? அதனால போன பாடல சொல்லப்பட்ட அந்த அசாந்த ஆத்மா, மன அமைதி என்பது நம்மிடம் சிறிதளவும் வராது. இருமைகள் நம்மை விட்டு போகாது. இருமையிலே ரமிக்கக்கூடியவளாக இருப்போம். கிருபணகா, மனம் கோழைத்தனத்திலிருந்து, பலகீனமான மனதிலிருந்து மனம் விடுபடுவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த ஜீவிதம், இந்த மானுஷம் லோகம், இந்த மானுட சரீரம், இந்த மானுட பிறவி எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்றால் அபாவிருத்தம் முக்தி துவாரம்.
திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்தியினுடைய வாயிற்படியாக இந்த மனித பிறவி என்பது இருக்கிறது. இந்த மனித பிறவி முக்தி அடைவதற்கு உண்டான வாயில்படி. கொஞ்சம் முயற்சி எடுத்தால் போதும். திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாயில் படியாக இருக்கின்றது என்றால், நான் இந்த பிறவியிலே கொஞ்சம் முயற்சி எடுத்தால் போதும், சுலபமாக ஜீவத்தன்மையிலிருந்து முக்தி அடைந்து விடலாம். ஆனால் நமக்கு இந்த ஜீவத்தன்மையிலிருந்து முக்தி அடையணுங்கிற எண்ணம் இல்லை. பாருங்கள், என்ன வேடிக்கை பாருங்கள். ஜீவத்தன்மையிலிருந்து முக்தி அடையணுங்கிற எண்ணம் இல்லை. பின் என்னடான்னா, அந்த ஜீவனுக்கு ஏற்படக்கூடிய இருமைகளிடத்திலிருந்து சுகம், துக்கம், மானம், அவமானம், பிரியம், அப்பிரியம், ஜெயம், அஜயம், இது கொடுக்கக்கூடிய அழுத்தத்திலிருந்து விடுபட்டா போதும். ஜீவத்தன்மையிலிருந்து விடுபடணுங்கிற எண்ணம் இல்லை. ஜீவத்தன்மையிலிருந்து விடுபடாத வரை நம்மை விட்டு இருமைகள் போகாது, பலகீனமான மனம் நம்மை விட்டு போகாது, அமைதி நமக்கு வராது, அசாந்த மனம்தான் இருக்கும். அப்ப தன்னை உண்மையான தன்னுடைய சொரூபத்துடன் கொண்டு இணைத்து, தான் அல்லாத அந்த ஜீவத்தன்மையை விடுவதற்காகத்தான் இந்த உலகத்திலே நமக்கு மனித பிறவியே கொடுக்கப்பட்டு, அபாவிருத்தம் முக்தி துவாரம், திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்தியின் வாயில் படியை இந்த மனித பிறவியிலே நாம் அடைந்தும் கூட, பிராப்பியே அடைந்தும் கூட, யார் ஒருவன் இந்த முக்தி துவாரத்தை அடைவதற்கு முயற்சி எடுக்கவில்லையோ, மாறாக ககவத் கிரகேஷு சக்தஹா, யார் ஒருத்தன் இந்த மாடப்புறாவை போல வீட்டிலேயே பற்று வைத்துக் கொண்டு, யார் ஒருத்தன் அதிலேயே ரமித்துக் கொண்டிருக்கின்றானோ, சஹா ஆருடஹா அச்சுதம் விதுஹு. ஆரூட அச்சுதம் என்றால் மேலே ஏறி கீழே விழுந்து, மேலே ஏறி கீழே விழுந்து. இந்த ஒரு விளையாட்டு ஒன்று உண்டு, பரமபதம் விளையாட்டு ஒன்று உண்டு. அது நமக்கு இதைத்தான் காட்டுகிறது. மேலே ஏறுவதை போல ஏறிக்கொண்டே போகிறோம். 99வது கட்டத்துக்கு வந்து விட்டால் அங்கிருந்து அப்படியே அந்த பாம்பு 1வது கட்டத்துக்கு அழைத்து கொண்டு வந்து விடுகிறது. வேகமாக ஏறிட்டேனே, ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு தாயக்கட்டை போட்ட உடனேயே அதுக்கு மேலே ஏறி கீழே இறங்கி, மேலே ஏறி கீழே இறங்கி. நம்ம எவ்வகையிலும் இந்த சம்சார சாகரத்திலிருந்து, சுழற்சியிலிருந்து அது நம்மை விடுவிப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடுகிறது. யார் இந்த கபோதகா என்று சொல்லக்கூடிய மாடப்புறாவை போல குடும்பத்திலேயே பற்று உடையவனாய், வீட்டிலேயே பற்று கொண்டவனாய் வாழ்கிறானோ, அவனுடைய வாழ்க்கை மேலே ஏறி கீழே இறங்கக்கூடியவனுடைய வாழ்க்கையை போலத்தான் சம்சார சாகரத்திலேயே விழுந்து எழுந்து புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனீ ஜடரே சயனம், இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாகி முராரே. இது வேண்டாம் என்றால் நான் இந்த கபோதகா என்று சொல்லக்கூடிய மாடப்புறாவிற்கு கிடைத்திருக்கக்கூடிய அறிவை கொண்டு என்னை நானே அபாவிருத்தம் முக்தி துவாரம், திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மோட்ச வாயிலை நான் அடைவதற்கு முயற்சி எடுப்பேனாக.
இதெல்லாம் கேட்ட உடனே உங்க மனசுல ஒரு கேள்வி எழ வேண்டும். எழவில்லை என்றால் நாம் சிந்திக்கலைன்னு அர்த்தம். என்ன கேள்விடான்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜென்மங்களும் இதை நோக்கியா பிரயாணம் செய்கிறது? இல்லையே. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜென்மங்களும் அர்த்தத்தை, காமத்தை, புண்ணியத்தை நோக்கித்தானே பிரயாணம் செய்கிறது. அப்படி இருக்க எதற்காக எங்களை போய் அபாவிருத்தம் மோக்ஷத்வாரம் பிராப்பியே மானுஷம் ஜன்ம, மனித பிறவியானது மோட்சத்தை அடைவதற்குண்டான வாயில் என்று சொல்லி எங்களை மட்டும் எதற்கு இந்த வாயிலை நோக்கி வாய் என்று கூப்பிடுகிறீர்கள்? நாங்களும் அதே வாயிலே போயிட்டு போறோம். உலகமே போகக்கூடிய அந்த வாழ்க்கை முறை நாங்களும் எடுத்துக்கொண்டு வாழ்ந்து விட்டு போகிறோம். அல்லது எல்லோரும் இதே வாழ்க்கை முறையை நோக்கி போகிறார்கள் என்றால் அப்பது பொய்யா? அவர் வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் பொய்யா? அதுல ஏதோ ஒரு சந்தோஷம் இருப்பதனால தானே எல்லோரும் போகிறார்கள். மனதுக்கு அமைதி இருப்பதனால தானே போகிறார்கள். பயமற்ற தன்மை இருப்பதனால தானே போகிறார்கள். அப்படி இருக்கு எதற்காக நீங்கள் அதை நிந்தனை செய்கிறீர்கள்? நாங்களும் அந்த வாழ்க்கை முறை தேர்ந்தெடுத்து வாழ்ந்து விட்டு போகிறோம். உங்களுக்கு என்ன வந்தது? பலதரப்பட்ட கேள்விகள் நம்முடைய மனதிலே எழுந்தது என்றால், எழ வேண்டும். அப்படி எழுந்தது என்றால் நமக்கு என்ன தேவை என்று பார்க்க வேண்டும். முதல்ல என்ன தேவை எனக்கு? மற்றவர்கள் எல்லாம் விட்டுருவோம். மற்றவர்களுடைய வாழ்க்கை முறை, உலகம் எதை நோக்கி ஓடுகின்றது என்பதை எல்லாம் விட்டு விடுவோம். எனக்கு என்ன வேண்டும்? நான் கேட்பது என்ன? ஒவ்வொரு நிமிடமும் நான் கேட்பது என்ன? உலகத்திடத்திலிருந்தாக இருக்கட்டும், என்னிடம் இருந்தாக இருக்கட்டும், அல்லது என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கட்டும், அல்லது இறைவனிடத்திலிருந்தாக இருக்கட்டும், எனக்கு என்ன வேண்டும்? என்ன கேட்கிறேன்? நான் திரும்ப திரும்ப என்ன கேட்கிறேன்? நீங்கள் ரொம்ப ஆழ்ந்து ஒவ்வொன்றா சிந்தித்துக் கொண்டே போய் கடைசியிலே நிற்பதை விட நேரடியாக நீங்கள் அந்த கடைசி இடத்துக்கு போய்விட்டீர்கள் என்றால் ஒன்றே ஒன்றைத்தான் நாம் எல்லோரும் கேட்கிறோம். தெரிந்தோ தெரியாமலோ ஒன்றே ஒன்றைத்தான் நாம் எல்லோரும் கேட்கிறோம். அது என்ன என்று பார்த்தால், ஆடாது அசையாது இருக்கின்ற என்னுடைய மனம். மனம் அசையாத நிலையிலே இருக்க வேண்டும். இதுதான் நாம் எல்லோரும் கேட்பது. அந்த அசையாது இருக்கக்கூடிய தன்மைக்குத்தான் எல்லோரும் கடினமாக முயற்சி எடுக்கிறோம். எல்லா முயற்சி எதுக்குடான்னு பார்த்தா, ஆடிக்கொண்டே இருக்கின்ற மனதை ஆடாமல் செய்தல். அர்ஜுனன் கிருஷ்ணன்ட்ட கேட்கிறான், சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத் திருடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயோஹோ இவ சுதுஷ்கரம். கிருஷ்ணா, மனம் சஞ்சலப்பட்டுட்டே இருக்கப்பா.
சஞ்சலம் ஹி மனஹா, ஆடிண்டே இருக்கு மனசு. பிரமாதி, என்னை சதா கலங்கடித்துக் கொண்டே இருக்கிறது. அமைதியற்றவனாய் நான் இருக்கிறேன். பிரமாதி, மத்தை போல என் மனம் என்னை கடைந்து எடுக்கிறது. பலம் பொருந்திய மனமாகவும் இருக்கிறது. என்னால் அந்த மனதை, பலம் பொருந்திய அந்த மனதை என்னால் சமாளிக்க முடியாமல் அவஸ்தைப்படுகிறேன். பாருங்கள், நம்மை விட பலம் பொருந்திய ஒருவன் இருந்தால் அவனை எப்படி சமாளிப்பேன்னு நமக்கு தெரியாது. அவன் நமக்கு எல்லா வகையிலும் இடையூறு கொடுத்து கொண்டே இருக்கிறான். எவ்வளவுதான் பொறுத்து கொண்டு போவது, எவ்வளவுதான் விலகி போவது, எவ்வளவுதான் ஏற்றுக்கொள்வது, என்னால முடியல, சமாளிக்க முடியும். என்னுடைய மனம் அந்த நிலையில இருக்கு. பலம், என்னை வீழ்த்தக்கூடிய பலம் பொருந்திய மனமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அது எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறதோ அதுல ரொம்ப திருடமாகவும் இருக்கு, உறுதியுடனும் இருக்கு. நான் ஒன்றை செய்ய சொல்லி சொன்னால் அதுல அதுக்கு உறுதிப்பாடு இல்லை. ஆனா அது எதை பலவந்தமாக பிடித்து கொண்டிருக்கிறோம் அதை உறுதிப்பாடாக என்னை கொண்டு தள்ளி அந்த அந்த காரியத்தை நிறைவேற்ற தூண்டுவதிலே ரொம்ப ரொம்ப உறுதிப்பாடாக அது இருக்கிறது. தஸ்யாகம் நிகிரகம் மன்யே. கிருஷ்ணா, எப்படிப்பா நான் இந்த மாதிரியான மனதை நிகிரகம் செய்வேன்? வாயோகோ இவ சுதுஷ்கரம், வாயுவை விட மிகவும் வேகமாக ஓடக்கூடிய துன்பத்தை கொடுக்கக்கூடிய இந்த மனம் எப்படி, இதன் துணை கொண்டு என்னால் நிகிரகம் செய்ய முடியும்? நாம என்னென்னலாமோ முயற்சி எடுத்து பார்க்கிறோம். மனதை நிகிரகம் செய்வதற்கு என்னென்னலாமோ முயற்சி எடுத்து பார்க்கிறோம். நமக்கு தெரிந்த கடைசி உபாயம் ஆழ்ந்த உறக்கம். அதையும் செஞ்சு பார்க்கிறோம். உறங்கும் போது மனது தன் நிலையிலிருந்து மறந்த நிலைக்கு போய் உடலிலுமிருந்தும் உலகத்திடத்திலுமிருந்தும் உணர்வுகளிடத்திலிருந்தும் உடைமையிடத்திலிருந்தும் உணர்ச்சியிடத்திலிருந்தும் விடுபட்டு சிறிது நேரம் ஓய்வெடுக்கும் போது அமைதியா இருக்கு. தூங்குதல் என்னுடைய நோக்கம் அல்ல. மனது சலனமற்று இருக்க என்பதுதான் என்னுடைய நோக்கம். மனம் சலனமற்று இருந்தால் அங்கே நான் சுகஸ்வரூபியாக இருக்கிறேன், ஆனந்தமா இருக்கு. அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு எனக்கு ஒரு இடம், இந்த மனதை அங்கே கொண்டு போய் உறங்க வைத்தல். இதை விழிப்பு நிலையிலும் நான் தேடுகிறேன். எப்பொழுது மனம் விழித்து கொண்டு விட்டதோ அப்ப இந்த போராட்டம் ஆரம்பித்து விடுகிறது. எப்பொழுது மனம் அமைதியடையும், எப்பொழுது மனம் அசைவற்ற தன்மைக்கு போகும், அப்பொழுது நான் அந்த பூர்ண ஆனந்தத்தை எனக்குள்ளே அனுபவிப்பேன் என்று ஒரு போராட்டம் ஆரம்பமாகி விடுகிறது. ஆனால் நம்முடைய மனம் ஆடிக்கொண்டே இருப்பதனால உள்ளுக்குள் இருக்கின்ற அந்த பேர் அமைதி, பேர் ஆனந்தம் நம்மால் அனுபவிக்க முடியாத நிலைக்கு போகிறது. அப்போ நம்முடைய ஒவ்வொருத்தருடைய தேடுதலும்
இந்த மன அமைதிக்கு பின்னாடி இருக்கின்ற அந்த பேர் ஆனந்தத்தை அனுபவிப்பதுதான் நோக்கம் என்றால், மனம் சலனமற்ற தன்மைக்கு வருவதுதான் நம்முடைய நோக்கம் என்றால், மனம் சலனமற்ற தன்மைக்கு எப்போ வரும்? அதை நோக்கித்தான் நம்முடைய பிரயாணம் இருக்கின்றது என்றால், எப்போ இந்த மனம் விழிப்பு நிலையிலும் சமநிலைக்கு வரும்? பகவான் சொல்றார், விகாய காமான்ய சர்வான் புமான் சரதி நிஸ்பிருகா நிர்மமஹா நிரகங்காரஹா சக சாந்திம் அதிகச்சதி. அவன் உடனடியா சாந்தி அடைகிறானாம். சக சாந்திம் அதிகச்சதி. எப்பொழுது? காமான் விகாயே, சர்வான் காமான் விகாயே, மனதில் எழக்கூடிய அத்தனை ஆசைகளையும் பற்றுதல்களையும் மனதிலிருந்து முழுமையாக விடுவித்துக் கொண்ட விகாயே காமான், காமான் சர்வான் காமான் விகாயே. நீங்க உடனே கேட்கக்கூடாது, அனைத்து ஆசைகளையும் என்றால் அப்ப பகவானை தொழுவதும் ஒரு ஆசைதானே, சாஸ்திரத்தை படிப்பதும் ஒரு ஆசைதானே, குருவிடத்திலே போய் சிரவணம் செய்வது, குரு சேவா பண்ணுவதும் ஆசைதானே, உலகத்துக்கு தொண்டு செய்வதும் ஆசைதானே. இப்ப அந்த ஆசையெல்லாம் எப்ப எல்லா ஆசையும்னா அந்த ஆசையும் விடணுமா? அந்த ஆசையும் விடணும் தான். எப்போ? எப்போ மனதிலே ஜீவத்தன்மையே இல்லையோ அப்பொழுது. ஜீவத்தன்மை இருக்கிற வரைக்கும் நான் முதல்ல அந்த ஜீவத்தன்மையை விடுவதற்கு உண்டான சாதனத்தை பிடித்து கொண்டு, ஜீவத்தன்மையை பிரம்மநிலைக்கு உயர்த்தக்கூடிய அந்த சாதனத்தை பிடித்து கொண்டு, ஜீவத்தன்மையிலிருந்து என்னை கீழே விழுந்து விடக்கூடிய எதெல்லாம் ஆசை இருக்கோ அது எல்லாவற்றையும் முதல்ல விடுதல். விகாய காமான்ய சர்வான் புமான் சரதி நிஸ்பிருகா. இந்த உலகத்தில் அவன் வாழணும். நிஸ்பிருகா சரதி, ஆசை இல்லாதவனாய், பேராசை இல்லாதவனாய், விருப்பு வெறுப்பு இல்லாதவனாய் இந்த உலகத்திலே சஞ்சாரம் செய்கிறான். எப்படி? மனதிலே எப்படி இருக்கிறானாம்? நிர்மமஹா நிரகங்காரஹா, என்னுடையது என்கின்ற எண்ணம் இல்லை. நிரகங்காரஹா, அகங்காரமும் இல்லை. அப்படி யார் ஒருத்தன் இந்த உலகத்திலே வாழ்கிறானோ சகா, அப்பேற்பட்டவன் சாந்திம் அதிகச்சத், உடனடியாக அவன் அமைதியை அடைந்தே தீருவான். அப்போ உபாயம் நம்மள்ட்ட இருக்கு. எங்கேயோ தேடி போக வேண்டாம், யாரையோ தேடி போக வேண்டாம். நம்முடைய மனம் எப்பொழுதெல்லாம் அமைதியற்ற தன்மையை அடைகிறதோ, எப்பொழுதெல்லாம் மனமானது பலகீனத்தன்மையை அடைகிறதோ, அப்பொழுதெல்லாம் மனம் சலனத்துக்கு உட்பட்டு ஆடிக்கொண்டே இருக்கக்கூடிய மனம் ஆடாத நிலை, அமைதியான நிலையை, பிரசாந்த நிலையை பெற வேண்டுமானால் அந்த பிரசாந்த நிலையில்தான் எனக்குள்ளே இருக்கின்ற அந்த பூர்ண ஆனந்தம் ஸ்புரணம் ஆகிறது. அதனை அடையத்தான் இந்த உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறேனே தவிர, எத்தனை கோடியை சேர்த்தேன், எத்தனை வீடு வாங்கினேன், எவ்வளவு பேருக்கு தான தர்மம் செய்தேன், எவ்வளவு செல்வங்களை சேர்த்து வைத்தேன், அது என்னுடைய வேலை அல்ல. அதற்காகவும் நான் வரவில்லை. அதனால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் எனக்கு எந்த ஆனந்தமும் எனக்குள்ளே வரப்போவதும் கிடையாது. ஆதிசங்கர பகவத்பாதால் சொல்றார், சிவாபராத க்ஷமாபணா ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தோத்திரத்திலே
किं वाणेन धनेन वाजिकरिभिः प्राप्तेन राज्येन किं वा पुत्रकलत्रमित्रपशुभिः देहेन गेहेन किं ज्ञात्वा तत्क्षणभङ्गुरं सपदिरे त्याज्यं मनो दूरतः स्वात्मार्थं गुरुवाक्यतो भज भज श्री पार्वती वल्लभம். உன்னுடைய உயர்வுக்காக ஸ்வாத்மார்த்தம், உன்னுடைய லாபத்திற்காக, உன்னுடைய உயர்வுக்காக இந்த உலகத்திலே வந்திருக்கிறாயப்பா. அதனால் என்ன செய்யணுமாம்? ஸ்வாத்மார்த்தம் குரு வாக்கியத்தோ பஜ பஜ. குருவனுடைய வாக்கியத்தை ஸ்ரவணம் செய், அதை தொடர்ந்து மனனம் செய், அதை திரும்ப திரும்ப தியானம் செய்து எண்ணிப்பாய். பஜ பஜ ஸ்ரீ பார்வதி வல்லபம். பார்வதி பரமேஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை உன்னுடைய ஹிருதயத்திலே சதா பஜ 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 நாடிக்கொண்டேன். மற்றது எல்லாவற்றையும் தூக்கி எறி. ஞாத்வா அறிந்துகொள், நீ சேர்த்தவை அத்தனையும் க்ஷண பங்குரம் சபதிரே, ஒரு க்ஷண பொழுதிலே நொறுங்கி போகும் தன்மை படைத்தவை. அதனால இந்த செல்வத்தை விட்டா நீ ஓட முடியாது. அதன் வால் கொண்ட அபிமானத்தை மனோ தூரதா தியாஜ்யம், மனதிலிருந்து தூக்கி எறியுங்கிறார். மமகாரத்தையும் அகங்காரத்தையும் தூக்கி எறிந்து விட்டு பார்வதி வல்லபம் பஜே பஜே. அப்போ இந்த ஞானம் யாருக்கு கிடைக்கும்? இப்போ நம்ம கேட்டோம் அல்லவா கேள்வி, எல்லோரும் அதுக்கு பின்னாடி தானே ஓடுகிறார், நாங்கள் ஓடக்கூடாதாடான்னா யாருக்கு இந்த ஞானம் கிடைக்கிறது என்றால் ஆத்ம கிருபா. எத்தனையோ பிறவிகள் நாம் செய்த புண்ணிய பலன், எத்தனையோ பிறவிகள், ஒன்றா இரண்டா, எத்தனையோ ஜென்மங்கள் நாம் செய்த புண்ணிய பலத்தினுடைய வெளிப்பாடுதான் இறைவன் எல்லா செல்வத்தையும் நமக்கு கொடுக்கிறான். உலகத்துல என்னென்னலாம் குறைபாடுன்னு சொல்லிட்டு மக்கள் தேடிக்கொண்டே ஓடுகிறார்களோ, அந்த குறைபாட்டை சரி செய்வதிலேயே வாழ்க்கையை முழுமையாக தொலைத்து விடுகிறார்களோ, அந்த செல்வத்தை எல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்ததற்கு காரணம் என்ன? அதிலே நாம் அழுந்தி போவதற்காக அல்ல. எப்பொழுது குறைபாடு என்று ஒன்று இருக்கிறதோ அந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்வதில்தான் நம்முடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் காலமும் நேரமும் முழுமையாக விரயமாகுமே தவிர நாம் அடைய வேண்டிய இலக்குக்கு வரவே மாட்டோம், அதுக்கு நேரத்தை கொடுக்கவே மாட்டோம். பாருங்கள், சுவாமி சிவானந்த மகாராஜ் ரிஷிகேஷத்தில் வரக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் சொல்றார், 3 மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 6 மாதத்துக்கு ஒரு முறை குடும்பத்தோட வாருங்கள், ஆசிரமத்தில் 1 வாரம் தங்குங்கள், இங்கு நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளுங்கள், நான் கற்றுக் கொடுக்கக்கூடிய யோக அபியாசத்தை கற்றுக்கொள்ளுங்கள், தியானம் செய்யுங்கள், சத்சங்கத்தில் ஈடுபடுங்கள், அமைதியாக ஏகாந்தமா இருந்து பாருங்கள். இந்த 1 வாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஆன்ம பலம் மறுபடியும் ஒரு 3-4 மாதத்துக்கு உங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே போய் உங்களை சுதந்திரமாக வாழ வைக்கும். நீங்கள் தொலைந்து விடாமல் இருப்பீர்கள். மறுபடியும் அந்த வீரியம் குறைந்த உடனே மறுபடியும் வாருங்கள். இந்த மறுபடியும் இதை நீங்கள் உங்களை தயார் செய்து கொண்டு போங்கள். இப்படியே உங்களுடைய வாழ்க்கை முறை இருந்தால் நீங்கள் எவ்வகையிலும் இந்த உலகத்தில் தொலைந்து விட மாட்டீர்கள். இங்கே வாருங்கள்னு கூப்பிடுறார். அன்றைய காலகட்டத்திலேயே (1940s, 50s) நான் சொல்லுவது. இப்போ பாருங்கள், 100 வருஷ காலம் மேலாச்சு. இன்றைக்கு நாம் என்ன சொல்றோம்? நேரமே இல்லை சுவாமிஜி, நாங்கள்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கோம்னு சொல்றோம்.
நேரம் கிடைச்சா கொஞ்சம் ஓய்வு எடுக்கலான்னு தான் தோணுகிறது. எங்களுக்கு ஆன்ம லாபத்துக்கு எல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை, சிந்திக்க நேரம் இல்லை, ஓய்வு எடுக்க நேரம் இல்லை, ஓடிக்கொண்டே இருக்கு. யாரு ஓட வைக்கிறாரான்னா ஆன்ம லாபம், ஆத்ம கிருபா. நான் செய்த புண்ணிய பலன் அங்கே இல்லை. எல்லாம் என்னிடம் கொடுக்கப்பட்டது என்றால் நான் எதையுமே தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனை தேடியே, சாஸ்திரத்தை தேடியே, குருவை தேடியே என்னுடைய வாழ்க்கை முறை முழுக்க மாறி விடுவதற்கு என்னுடைய ஆத்ம கிருபா இருந்தது என்றால் இது நடக்கும். இல்லை என்றால், ஆத்ம கிருபா இல்லைன்னு வச்சுப்போமே, குருவை நோக்கி வந்தாலும், குருவை வணங்க விடாது, சாஸ்திரத்தை கேட்க வந்தாலும் சாஸ்திரத்தை செவிமடுக்க விடாது, எல்லா தடைகளையும் நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டும். அப்போதான் உடல் அதிகமாக சிந்தனை, உடல் ரோகங்கள், மனக்கவலைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய தாக்கங்கள், இதெல்லாம் நம்மை அழுத்தி கேட்க விடாமல் செய்வதற்கு காரணம் ஆத்ம கிருபா இல்லை. நான் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு என்னுடைய வீட்டில் நான் இருக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்து கொண்டு இறைவனையே சிந்திக்கிறேன், சதாசிரவ காலம் இறைவனையே சிந்திக்கிறேன் என்று சொன்னால், நீங்க உடனே சொல்லலாம், உங்களுக்கு எல்லாம் இருக்கு, சிந்திக்கிறீர்கள். எங்க நிலையிலே பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார். எல்லாம் இருந்தும் சிந்தனை வர வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. எல்லாம் இருந்தும் இறைவனை, சாஸ்திரத்தை, குருவை சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இவனுக்கு அந்த ஆத்ம கிருபா இருந்தால் தான் நடக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்? எல்லாவற்றை பற்றின சிந்தனை தான் வருமே தவிர, இன்னும் அதிகமாக அர்த்த காமத்தை பற்றின சிந்தனை தான் வருமே தவிர, மோட்சத்வாரத்தை பற்றின சிந்தனம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இங்க ஆத்ம கிருபா, நான் செய்த புண்ணிய பலன், என்னால் செய்யப்பட்ட புண்ணிய பலன், எத்தனையோ பிறவிகள் நான் அனுபவித்த அனுபவத்திலிருந்து பெறப்பட்ட அறிவு எனக்கு இப்பொழுது அனுபவத்திலே இன்றைக்கு என்னுடைய சிந்தனையை முழுக்க மாற்றி நான் வாழ வந்த வாழ்க்கை இறைவனுக்காக. அதை நோக்கித்தான் என்னுடைய வாழ்க்கை முறை அமையும். எவ்வளவு செல்வங்கள் கொட்டி கிடந்தாலும் சரி, எவ்வளவு செல்வங்கள் குறைவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் சரி, எவ்வளவு ஏற்றங்கள் வந்தாலும் சரி, என்னுடைய சிந்தனம் இறைவனை தவிர வேறெங்கும் போகா. பாருங்கள், 63 நாயன்மார்கள்ல எத்தனை நாயன்மார்களை உங்களுக்கு உதாரணம் கொடுப்பது? அதிபத்த நாயனார் மீனவர் சமூகத்தினுடைய தலைவனாக, மீனவ சமூகத்தையே வழிகாட்டக்கூடிய அந்த தலைவனாக பிறக்கிறார். ஒரு முறை கடலுக்குள்ளே மீன் பிடித்து விட்டு வந்தார்கள் என்று சொன்னால் லட்சக்கணக்கிலே அவர்களுக்கு அந்த மீனின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கிறது. கடல் மாதா அவர்களுக்கு அவ்வளவு அள்ளி அள்ளி கொடுக்கிறாள். ஆனால் அதிபத்த நாயனாருக்கு செல்வத்தின்பால் சிறிது கூட மனம் செல்லாமை, சிவனின்பால் சதா மனம் போகிறது. எப்பொழுது மீன் வரத்து அதிகமாக இருந்த செல்வம் கொட்டி கிடக்கும் போது, மீன் வரத்தை முழுக்க நிறுத்திவிட்டு ஒரே ஒரு மீன் மட்டும் கிடைக்கும்படியா செய்கிறார். அப்பொழுதும் இறைவனின் பால் சிந்தனம். ஒரு மீன் கூட கிடைக்காமல் திரும்பி வருகிறார். அப்பொழுதும் சிவனின் பால் சிந்தனம். வறுமையிலே வாட்டம், செல்வங்கள் எல்லாம் அழிந்து போகின்ற தன்மை, குடும்பத்தில் கூட எல்லோரும் பசி பட்னியால் துன்பப்படுகிறார்கள். இவருடைய உள்ளம் மட்டும் வாடாமை.
தூய பக்தி. பகவான் பார்க்கிறார், எல்லா செல்வமும் இருக்கும் போது உண்மை அன்பு காட்டுகிறானா, அல்லது எல்லா செல்வமும் போகும் நேரத்திலே அன்பு காட்டுகிறானா? ரெண்டு நேரத்துல அந்த அன்பு குறையவே இல்லை, கூடிண்டே போறது. மூன்றாவது ஒரு சோதனை எடுக்கிறார். செல்வம் இருந்தது, அன்பு காமித்தான். செல்வம் இல்லாமல் போய்விட்டது, அன்பு காமித்தான். இப்பொழுது புதிதாக ஒரு செல்வத்தை கொடுத்து பார்ப்போம் என்று எல்லா ரத்தனங்களும் பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு மீனை கொண்டு போய் வலையிலே படும்படி செய்கிறாராம். பொன்னால் நிறம் சூழப்பட்ட பொன்னிறத்துடன் கூடிய தங்கம் மீனை கொண்டு வந்து போடுறான். இதுல இவன் மயங்கி போறானா பார்க்கலாம். அதை பகவானுக்கே போகட்டும்னு விட சொல்லிட்டு வந்துடுறாராம். நடனம் ஆடக்கூடிய சிவனுக்கே இந்த பொருள் சொந்தம், எனக்கு சொந்தம் அல்ல. அப்போதான் சேக்கிழா பெருமான் எழுதுறார், உலகமே செல்வத்துக்கு அடிமையாகி போய் செல்வம்தான் உலகம், உலகத்திலே செல்வமில்லை என்றால் உலகமே துச்சமாக மதிக்கப்படும், மக்கள் துச்சமாக மதிக்கப்படுவார் என்று சொல்லக்கூடிய உலகத்திலே நீ செல்வத்தையே துச்சமாக மதித்து இறைவனையே உயர்வானவன் நினைத்திருக்கிறாய், உன்னுடைய பக்தி என்னன்னு சொல்றது பாருங்கள். ஆத்ம கிருபா அவ்வளவு சுலபத்திலே வருவது இல்லை. இத்தனையோ பிறவிகள் நாம் செய்த புண்ணிய பலன். அந்த ஆத்ம கிருபா தான் நம்மை 3 பேரிடத்திலே சேர்த்து வைக்கிறது. ஆத்ம கிருபா இல்லைன்னா சாஸ்திர கிருபா வராது. சாஸ்திரத்தை செவிமடுக்க வேண்டும் என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. அப்படியே சாஸ்திரத்தை செவிமடுத்தாலும் அது நமக்கு புரிய வேண்டும், சரியான முறையிலே புரிய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஏதோ கேட்டுட்டே இருப்போம் வருஷக்கணக்கா. அது சரியான முறையிலே என்னால் புரிந்து கொள்ளப்படுகின்றதா அப்படின்னு கேட்டா ரொம்ப கடினம். அவ்வாறு சரியான முறையிலே நான் புரிந்து கொள்வதற்கு இந்த ஆத்ம கிருபா எனக்கு துணையாக இருக்கின்றது. இந்த ஆத்ம கிருபா தான் என்னை ஒரு நல்ல குருவிடத்திலே கொண்டு சேர்த்து வைக்கிறது. சத்குரு எனக்கு கிடைக்கிறார். ஒரு குரு என் வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய ஒரு இடத்தை நிரப்பிக் கொள்கிறான் என்றால், என்னை அந்த ஜீவத்தன்மையிலிருந்து எப்பொழுதெல்லாம் நான் விழுந்து விடுகின்றேனோ அப்பொழுதெல்லாம் இறைத்தன்மைக்கு என்னை சதா உயர்த்தி கொண்டே இருக்கிறான். ஜீவத்தன்மையிலே நான் அழிந்து போகும்போது எல்லாம் என்னை இறைத்தன்மைக்கு உயர்த்தி வைக்கக்கூடிய முதல் வேலையை செய்கிறான். ஜீவத்தன்மையிலிருந்து வரக்கூடிய எல்லா இடையூறுகளையும் கஷ்டங்களையும் அவனுடைய அனுகிரகத்தினாலே, அவனுடைய உபதேசத்தினாலே எல்லாவற்றையும் அழித்து எப்பொழுதுமே என்னை ஆனந்தமான நிலையிலேயே வைத்திருக்கிறான். குருவனுடைய சங்கம் உலகத்தில் இருக்கக்கூடிய சங்கத்திலிருந்து என்னை முழுமையாக விடுபட வைத்து சாஸ்திரத்தோடும் இறைவனோடும் சதா என்னை சங்கம் வைக்குமாறு தூண்டுகிறது. நம்மை அறியாமல் சாஸ்திரத்துடனும் குருவுடனும் எப்பொழுதுமே சங்கம் கொண்டவர்களாக நாம் ஆகிவிடுகின்றோம். அதனால்தான் குருட்ட போய் கேட்கிறான் மாணவன், சுவாமின் நமஸ்தே நதலோக பந்தோ காருண்ய சிந்தோ பதிதம் பவாப்தௌ. சுவாமின் நமஸ்தே, உங்களுக்கு வணக்கம். நீர் யாரு? சுவாமின் நமஸ்தே நதலோக பந்தோ, சம்சார சாகரத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நீர் பந்துவாக இருக்கிறீர். காருண்ய சிந்தோ பதிதம் பவாப்தௌ, இந்த சம்சார சாகரத்திலே மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களை, பதிதா கீழே விழுந்து மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களை நீங்கள் உங்களுடைய காருண்யத்தினாலே கரையேற்றி விடுங்கள். மாமுத்தராத்மீக கடாட்ச திருஷ்டியா ருஜ்வாதி காருண்ய சுதாபிவிருஷ்டியா.
என்னுடைய ஆத்ம கிருபா குரு குரு கிருபாவிடத்திலே கொண்டு சேர்க்கிறது. என்னுடைய ஆத்ம கிருபா, ஈஸ்வர கிருபா, ஈஸ்வரனை நான் சதா ஆராதிப்பதற்கும் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கும் காரணமாகும். இல்லைன்னா என்னாகும், நான் இந்த குடும்பத்திலேயே அழுந்தி போகக்கூடியவனாய் ஆகிவிடுவேன். இப்ப இந்த 8 குருமார்களை நமக்கு அறிமுகப்படுத்திட்டார். 8 குருமார்களை நமக்கு என்னென்னலாம் செய்தி கிடைத்திருக்கிறது என்பதை பார்த்தோம். நாளை காலை 9வது குருவை எடுத்துக்கொள்வோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.